2 மாதங்களை கடந்து 3வது மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய தேவன் மறவான். மறவான் இயேசு மறவான். தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தியே மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தின மறவா. என் பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. என் பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. மறவா இயேசு மறவா.
வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழி காட்டி நடத்திட மறவா. வாக்குதத்தம் தந்தவர் மறவா, வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவான். மறவான் இயேசு மறவான், உன்னை உருவாக்கிய இயேசு மறவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேளையில, மனமகிழ்ச்சியான வேளையில உம்மை நாங்கள் ஆண்டவரே அண்டி உம்முடைய பாதத்துல வந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை காண, உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய சொல்படி நடக்க, உமக்கு உகந்த வாசனை உள்ள ஆண்டவரே மலர்களாக நாங்கள் இந்த பூமியில சாட்சியாய் வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் அத்துணை மகத்துவமானது. அந்த மகத்துவமான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, எங்கள் மத்தியில உலாவுவீராக. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் சுவாமி, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்காமல் போனால் யார் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை இறுக பிடித்து நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரே நாங்கள் இறுக பிடிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய விசேஷித்த நன்றிகள், எங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய விசேஷித்த நன்றிகள். இந்த ஆலயத்திற்குள் வந்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வளருகிற சபையாக, வளருகிற குடும்பமாக நீங்கள் இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நான் ஆரம்பத்துல வந்தப்போ இதோ இந்த செவர் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட சின்ன அகலமான அறை, கொஞ்சம் இவ்வளவு நீட்டமான இது, அவ்வளவுதான். அங்க ஒரு 4-5 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் அந்த அம்மா உட்கார்ந்திருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் எனக்கு அப்ப பார்த்த நினைவு இல்லை. வெங்கடாபுரத்துல இருந்து கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. நாங்க ஆராதனையை நடத்துவோம். உற்சாகமான காலங்கள் அது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு இனிமையாக வல்லமையாக உங்களை பயன்படுத்தி இன்னைக்கு மேல் வீட்டு அறையில ஒரு பிரம்மாண்டமான அறையில நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் வளருகிற சபையாக இருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்குள் வளர வேண்டும். கர்த்தருக்குள் வளர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்லம்மா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிஞ்சிச்சா? ரைட். சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தின் முதல் ஆராதனையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலுமாய் அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் உண்டானால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சரி, நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நான் நானா பேசிட்டு போக மாட்டேன். உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்வீங்க. இப்பவும் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறேன். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வார்த்தை உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? வெரி குட். அவரை தவிர வேற யாரையும் நேசிக்க கூடாது. ரைட்டு. அப்புறம் சீக்கிரமா 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 சொல்லுமா. நீதான் சொல்லுமா. சரி, நீங்க யோசிங்க. நான் அதுக்குள்ள சில விஷயங்களை சொல்லிடுறேன். நான் ஒரு 2.5 வருஷம் இந்த ஊர்ல இல்லை. எங்க போயிட்டேன் அப்படின்னா மதுரைக்கு போயிட்டேன். மதுரையில போய் இங்கே எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சோமோ அங்கே இன்னும் விசேஷமாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 500 பாஸ்டர்களை சந்திக்கிற ஒரு மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்தார். மதுரை என்பது உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழமையான நகரம். பெரிய பெரிய ஸ்டால்வர்டுகள்லாம் அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நகரம். ஆனால் அந்த இடத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த அடியனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அங்கே ஊழியத்தை எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்டினார். கடைசியில மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்காக இங்கேயே வந்து விட்டேன். வந்த உடனே நான் போன் பண்ண பாஸ்டர் உங்க பாஸ்டர் தான். ஏன்னா அவர் தான் எங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர், ரொம்ப நேசிக்கிறவர். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை சொன்னார். என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டார். நாங்களும் கர்த்தருக்குள் களி கூர்ந்தோம். ஏனால் வளர்ச்சி தேவை, வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு. அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் போனை வைக்க போறேன். அப்ப அவர் கேட்டார், இந்த வாரம் எங்கேயா போறீங்க? நான் சொன்னேன், எங்கேயும் போலங்க, இப்பதான் வந்து இருக்கிறேன், இப்பதான் வந்து இறங்கினேன். வந்த உடனே உங்க நினைவு வந்தது. ஒரு 2-3 பேருக்கு போன் பண்ணேன், அதுல முக்கியமானவர் இவர். அப்ப இவருக்கு போன் பண்ண உடனே அப்ப அவர் சொன்னாரு, வந்துருங்களேன், எங்க சர்ச்சைக்கு வந்துருங்க அப்படின்னு. எங்க வாசல் திறந்தே இருக்கும். எப்பவுமே சொல்ற டைலாக், எப்பவுமே சொல்ற ஒரு டைலாக், வாங்க எப்பவும் திறந்திருக்கும் என்று சொல்லி எங்களை அன்போடு அழைத்தார். ஆகவே முதல் வாரம் உங்க சபையில ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டார். இப்பொழுது சொல்லுங்கள், அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு புரிகிறது? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தகப்பனையாவது தாயையாவது
என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன். மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன். நான் இங்க வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்ப பாஸ்டருடைய மகள் வந்தாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்குறாங்க, உங்க கணவர் என்ன பண்றாரு எல்லாம் விசாரிச்சேன். அப்ப அவர் சொன்னாங்க, அவர் ஒரு வேற வேலையா, புரியுதா, வேற ஒரு வேலையா புரியுதா, புரியலையா, புரிய மாட்டேங்குது. வேற ஒரு வேலையா வெளியே போயிருக்கிறாங்க. நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். கரெக்டா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. நாமளும் அப்படித்தானே, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இல்லையா வேற வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இல்லையா, அப்படித்தானே நாமளும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை என்ன பண்ணிட்டோம், ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களா? நம்ம வீட்டுக்காரங்களெல்லாம் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டாங்களா? சரி, அந்தம்மா வந்துட்டாங்களா? அந்தம்மா வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்கிறாரு. மத்தவங்க கதை சொல்லுங்க, மத்தவங்க கதையை சொல்லுங்க. இப்ப ஒண்ணு ஞாபகம் பிடிச்சிங்க. இப்ப பாஸ்டர் இருக்காரு, இவர் தான் பயங்கர கலாட்டாவா பண்ணுவாரு பசங்களை எல்லாம் இல்லையா. அவரு வழியில பார்த்திருப்பாரு யாரையோ, ஒரு ஏதோ ஓடிட்டு இருப்பான். அவர் உங்களை பார்த்து, உங்க பையன் ஓடுறாமா, அவன் வந்து இப்படி ஓடுறாமா அப்படின்னு ஏதோ சொல்றாருன்னு வச்சுங்க. நீங்க என்ன சொல்வீங்க? ஐயா அப்படி எல்லாம் கிடையாது, ஐயா அவர் ரொம்ப நல்ல பையன் இல்ல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்ன என்ன அமைதியா இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் யாருன்னு தெரியலையா? ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்னு ஒண்ணும் புரியல. இல்ல மாசம் முதல் வாரமா இருக்குது, கொஞ்சம் மெதுவா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. புரியுதா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பையனா அப்படிலாம் கிடையாதுயா, ரொம்ப நல்ல பையன், அவன் தங்கமானவன். கரெக்டா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ரைட்டா? ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா? நம்பிக்கை, பாசம், நேசம் இல்லையா, இதெல்லாம் இருக்கும், தவறில்லை. இப்ப கர்த்தர் வந்து இந்த வசனத்தை பார்த்த உடனே, என்ன குடும்பமே கல்யாணம் பண்ணிக்குவானா, குடும்பமே எனக்கு வேணாம், குடும்பத்தெல்லாம் வெறுத்துரு, புரியுதா, குடும்பத்தெல்லாம் விட்டுரு, குடும்பம் உனக்கு வேணாம், நீ மட்டும் தனியா இரு அப்படின்னு சொல்றாரா? கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன், உண்டாக்குவேன் என்று குடும்பத்தை உருவாக்கின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப உருவாக்கின கர்த்தரே நம்மை பார்த்து, நீ என்னை காட்டிலும் உன் குடும்பத்தை, உன் பிள்ளையை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் வீட்டாரை நீ நேசிப்பாயானால் அது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டார், நிச்சயமாக சொல்ல மாட்டார். அப்படியானால் ஏன் அப்படி சொல்றாரு, ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் கர்த்தருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகம் அப்படி அல்ல, உலகம் அப்படி அல்ல. வாசியுங்கள் சங்கீதம் 94:13. அதுக்கு முன்னாடி 11 வாசிங்க. அதனால சொல்றார், எதனால சொல்றார்? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் நினைக்கிறார், ஆகவே சொல்லுகிறார். அதனாலதான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை, சத்தியத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்து இதை தியானி என்று சொல்லுகிறார். இப்பொழுது வாசிங்கள் 13ஆம் வசனம். சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷனாக யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? நீங்க இருக்கணும். போதகர் மட்டும்தான் அப்படி பண்ணுவாரா? பாஸ்டர் மட்டும்தான் பண்ணுவாரா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க.
முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஆனா ஒருத்தர் தான் வேண்டான்றாங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, முடிச்சுட்டா பெட்டரா தான் இருக்கும் போல, முடிச்சுட்டா பெட்டரா தான் இருக்கும் போல இருக்குது இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சியை பெற வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லையா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உங்க அனுபவத்தை நான் உங்களை கம்பேர் பண்ணல. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. என்றைக்காவது என்ன சூழ்நிலையிலாவது வசனத்தை நினைவு கூர்ந்தது உண்டா? ஒண்ணு. அடுத்தது 2, 3, 4. என்ன கொஸ்டின்? அதாவது வீட்டாரோட நீங்க பேசும்போது, நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, அவங்க வேற ஏதோ சொல்றாங்க, உடனே வசனம் இதை சொல்லுகிறது. 5, 6, 7 ஏலம் போடுற கதையா போச்சு. ஏலம் போடுற கதையா மாறி போச்சு. சார் எனக்கு அருமை இல்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்பதான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முடியும் இல்லையா? தியானிக்க முடியும், சிந்திக்க முடியும், நானும் கத்துக்க முடியும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் என்று சொன்னால் நான் அதுல என்னவா இருக்கணும்? மாஸ்டரா இருக்கணும். எனக்கு அது தெரிய வேண்டும் இல்லையா? எனக்கே அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, அடுத்த கேள்வி போடுவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியாது? அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பெட்டர் எது? அதுக்கு பெட்டர் என்னது? சொல்லாமே அமைதியா இருந்துருது இல்லையா? அதுக்கு பெட்டர் சொல்லாம அமைதியா, சரி ஏதோ அவன் பாட்டு எதோ செய்யறாங்க, அது அவங்க செஞ்சுக்கப்பா, ரைட். அப்படி இருந்தால் வளர்ச்சி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, வாழ்வடைய முடியாது. ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வரப்போகிறார், மிக விரைவில் வரப்போகிறார். அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான சமீட்சைகள் ஏராளமாக வந்துவிட்டது. இதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம், மிக பாடுகள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். குறிப்பாக 2020 என்னாச்சு? 2020 என்னாச்சு? கொரோனா. யாரெல்லாம் அடைக்கப்பட்டோம்? உலகமே, the whole world shut down ஆயிடுச்சு. உலகமே. அதை தொடர்ந்து வெள்ளங்கள் வர ஆரம்பிச்சது, அதுவும் உலகம் முழுக்க வர ஆரம்பிச்சது. பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வர ஆரம்பிச்சது, அதையும் உங்களுக்கு சொன்னேன். ஆக இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உங்க பாஸ்டர் சொன்னாரு, இங்க இருந்து சொன்னார். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? இங்க இன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர்? நிர்விசாரம். அந்த வார்த்தையை உங்க பாஸ்டர் அவராகத்தான் நான் சொன்னாரே தவிர நான் சொல்லல. ரைட்டா? அப்போ எவ்வளவு காலத்திற்கு நாம் நிர்விசாரமாக இருக்க போகிறோம்? கர்த்தர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா, இப்ப எனக்கு சொல்லுங்க, சூரியன் எதற்காக ஆண்டவர் படைத்தார்? என்னமா? வெளிச்சத்துக்காக. வெரி குட். அடுத்தது ஒண்ணு, நிறைய சவுண்ட் கேட்டுச்சு, ஒரே ரிதமா சொன்னாங்க இல்லையா? ஒரே ரிதமா அவங்க சிஸ்டர் சொன்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் அவங்க சவுண்ட் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், இங்க ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, இங்க கூட கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு ரிதமா இல்லையா? அடுத்து வேற ஏதாவது பதில் இருக்கா? பகலை இரவையும் பிரிக்கிறதுக்காக. வெரி குட்.
நல்ல 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 உண்மையிலே உண்மையிலே நான் பாராட்டணும். உங்களை நிச்சயமா நான் பாராட்டுகிறேன், மனதார பாராட்டுகிறேன். சூப்பர். இப்ப வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு போச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல 14வது வசனம் வாசிங்கம்மா. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்றார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்குமா? அடுத்தது 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 4வது நாள் ஆயிற்று. அப்ப 1வது நாள் என்ன உண்டாக்குனாரு? 1வது நாள் என்ன உண்டாக்கப்பட்டது? வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. 4வது நாள் என்ன உண்டாக்கப்பட்டது? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உண்டாக்கப்பட்டது. இப்ப நீங்க சொன்ன பதில் கரெக்டா? ரைட்டா? அப்போ சூரியனும் சந்திரனும் எதற்காக படைக்கப்பட்டது? காலங்களை அளக்க, நாட்களை அளக்க, வருஷங்களை அளக்க ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இப்ப பெரிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வர வாங்க. சரி, வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். கரெக்டா? எந்த அடிப்படையிலே 7 நாட்கள் என்று நாம் இன்றைக்கு அதை வகுத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா? வெரி குட், வெரி குட். புரியுதா? புரியுதா? ஆண்டவருடைய மகத்துவம் எங்கெல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நான் 7 நாளை எந்த அடிப்படையில வகுத்து கொண்டு நான் வாரத்திற்கு 7 நாள் என்று சொல்லுகிறேன் என்றால் அது சத்திய வேதத்தின் அடிப்படையில். ஏன்னா 6 நாள் ஆண்டவர் வேலை செய்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த அடிப்படையிலே தான் நான் இன்று 7 நாள் 1 வாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று உங்களுக்கு தெரியுமா? சரி, அடுத்ததுக்கு வரலாம். வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். எந்த அடிப்படையில? எந்த அடிப்படையில? சரி, நானே சொல்றேன், கவலைப்பட. தவறில்லை, 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 தவறில்லை. நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வெறும் தலையை மட்டும் ஆட்ட மாட்டாங்க, தலையை மட்டும் ஆட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நானே கூட இங்க நின்று கேள்வி கேட்டுக்கிறேன், ஆனா நான் அங்க உட்கார்ந்தேன்னா நான் கூட பதில் சொல்ல மாட்டேன். கரெக்டா? இது இயல்பு. ஏன் தெரியுமா?
தப்பாயிடுமோ? இல்லையா? தப்பாயிடும். ரைட்டா இருக்கும், உங்களுக்கு பதில் கரெக்டா இருக்கும், அதுல நான் மாற்று கருத்து இல்ல, கண்டிப்பா இருக்கும், தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆனா நாங்க பெருசா எதுவும் கேட்க மாட்டோம் இல்லையா? உங்களுக்கே தெரியும், நான் கேட்கறதெல்லாம் இப்படிதான் கேட்பேன். அப்ப நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா ஒரு பயம், தயக்கம். அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? நீங்க எதை சொன்னாலும் தெரியலையா? நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்? சரி, கரெக்ட், கரெக்ட், அப்படித்தானே? கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா இது வரைக்கும் இனிமேலாவது பாருங்க, நான் தவறுமே சொல்ல மாட்டேன் எங்கேயுமே. நீங்க சொல்ற எந்த பதிலும் இது தவறான பதில் என்று நான் சொல்லுவது என்னுடைய வழக்கம் அல்ல. எங்களை ஆண்டவர் அப்படித்தான் பழக்க வைத்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் எந்த இடத்துல போனாலும் நாங்க தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்காக நீங்க பயந்துக்காதீங்க, ரைட்டான விஷயத்தையும் செய்தியின் ஊடாகவே சொல்லிட்டு வந்துருவோம். ரைட்டா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? வருஷத்துக்கு 365 நாள். எந்த அடிப்படையில்? சூரியனை பூமி சுற்றி வருகிற நாள் கணக்கு தான் 365 நாள். ஒரு சுற்றி வருவதற்கு நமக்கு ஆகிற காலம் அளவு என்னவென்றால் 365 நாள். ரைட்டா? இப்ப வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சூரியனையும் சந்திரனை எதுக்கு படைச்சாரு? காலங்களுக்காக, நாட்களுக்காக, ஆண்டுகளை அளக்க என்று சொல்லப்பட்டிருக்கா? அப்போ சரியா போச்சா? சரியா போச்சா? வசனமும் நாம் பயன்படுத்துகிற கால அளவும் கேலண்டரும் ஒண்ணுன்னு சரியா போச்சா? ரைட். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவரை சந்தேகப்படாதீர்கள். நான் பாக்குறேன், நான் இப்ப எல்லாரும் ஒரு வழக்கத்துல இருக்கிறாங்க, வேற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க, நாம் வேற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றதெல்லாம் சரியா அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ராஜா பராக்கிரமம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்தான் நமக்காக மரித்தார், அவர்தான் நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர்தான் நமக்காக பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்தான் நமக்காக திரும்ப வரப்போகிறார். இந்த அடிப்படை வேறு யாருக்கும் கிடையாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். வேறு ஒருவருக்கும் கிடையாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆமாங்க, போதுமா? போதுமா? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நாம யாருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணுமா? வேத பாரகர் பைபிள் வாசிக்கிறான் பாரு, பைபிள் ஆராய்ச்சி செய்யறான் பாரு, அவனுடைய நீதியை காட்டிலும், பரிசேயரை காட்டிலும், அவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதியும் என்னுடைய நீதியும் அதிகமாக காணப்பட வேண்டும். காணப்படுதா? காணப்படுதா? காணப்படலையா? வெறும் உதட்ட அப்படி சொன்னா எப்படி? ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு வாலிபர்கள், சகோதரர்கள் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஏங்க இங்கிருந்து அங்க போயிட்டாங்க? பின்னாடி எனக்கு மறைச்சு போய் உட்கார்ந்த மாதிரி தெரியுது அவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். சரி, ரைட். பாத்துக்க, கொஞ்சம் முகம் பாக்குறது நல்லது இல்லைங்களா? நீங்க உங்களுக்கு என்ன, நீங்க ரசிக்கிறீங்களா, கேக்குறீங்களா, புரியுதா, பதில் சொல்றீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு நாங்களை பார்க்கணும் இல்லையா? ரைட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய நீதி யாரை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும்? வேத பாரகர். நான் கேட்கிறேன், இந்த சபை துவங்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை காலமாக நீங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? சொல்லுங்க. என்ன மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கிறேன்? இல்லையா? இருக்கா? மாற்றம் இருக்கா? என்ன மாற்றமா? நீங்க தான் சொல்லுங்க, என்ன மாற்றமா?
சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் சபைக்கு கீழே பார்த்தா ஓகே, கீழே பார்த்தீங்க, வளர்ந்துருக்கு, வெரி குட். சபை வளர்ந்துச்சு, நீங்க வளர்ந்தீங்களா? அம்மா சூப்பரா பதில் சொன்னாங்க. அம்மா என்ன பண்ணாங்க? சூப்பரா பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்னா, நான் சொன்ன பாருங்க, சபைக்கு இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு, கொஞ்சம் மக்கள் வந்திருந்தாங்க, ஆனா இப்ப நிறைய பெரிய சபையா மாறிடுச்சு, நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொன்னா, அதையே சகோதரி என்ன பண்றாங்க? ரிப்பீட் பண்றாங்க. நான் அடுத்தது கேட்டேன், சபை வளர்ந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தாலே தெரியுது, நீங்க வளர்ந்தீங்கடான்னு கேட்டா சகோதரி சொல்றாங்க, நான் வளரல. கரெக்ட். சரி சரி, ஆனால் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நான் வளர வேண்டும், நான் வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியங்களை வளர வேண்டும். கர்த்தர் அதை தான் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் கேட்பதை அபியாசம் செய்கிற மகளாக மகனாக நாம் வாழ வேண்டும். அப்படியே அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதனால என்ன பின்விளைவு வந்தாலும் எனக்கு அதை பற்றி என்ன வரக்கூடாது, கவலை வரக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். உலக நீதி ஒன்று இருக்கும், உலகம் ஒரு நீதியை சொல்லிக் கொண்டிருக்கும், தேவன் வேறு ஒரு நீதியை சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் எந்த நீதியில் நடக்க வேண்டும்? கர்த்தருடைய நீதியில் நடக்க வேண்டுமே ஒழிய, உலகம் அப்படி இருக்கிறது, அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அதை செய்கிறார்கள், அவர்கள் அதை செய்வதனால் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவர்கள் அதை செய்வதனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், காரு பங்களான்னு வச்சிருக்கிறாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், நாம அதை செய்யறதில்ல, அதனால எனக்கு வளர்ச்சி இல்லை என்று என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஏற்ற வேளையில் நாம் கேட்பதற்கும் அதிக 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 அதிகமாய் செய்வார். உங்க பாஸ்டர் அதை நம்பினாரு, உங்க பாஸ்டர் நம்பினார், நாங்களும் நம்பினோம். இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த வளர்ச்சியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் அனைவரும் இதே அடிப்படையில் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வாசியுங்கள், சங்கீதம் 103 1-6 வசனம். என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிக் கொண்டிருக்கிறார். கழுகுக்கு சமானமான வயது வாழ வயதாகும். ஒடுக்கப்படுகிற, நான் நசுக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் யாவரையும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்து விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சத்திய வார்த்தைங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வாய் பொய் சொல்லாது. அல்லேலூயா. ஒருவேளை தாமதமாகலாம்,
ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதம் தள்ளி போகலாம், ஆண்டவர் காணாதவர் போல இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு திட்டம் உண்டு. ஆகவே அவர் பொறுமையாக இருப்பார், ஆகவே அவர் கேளாதவர் போல் இருப்பார், அவர் காணாதவர் போல் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் முதல் நாள் இரவிலே ஆண்டவரிடத்திலே தேவனிடத்திலே மன்றாடுகிறார், கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்டா கர்த்தர் கேட்கணுமா இல்லையா? கர்த்தர் கேட்கணுமா இல்லையா? உடனே என்ன பண்ணிருக்கணும்? சிலுவையை மாத்திட்டு சேர்ல உட்காந்துக்கப்பா, சேர்ல உட்காரு. ஆணி அடிக்கிறதுக்கு பதிலா சும்மா கயிறுல கட்டி வைப்பாங்க. கரெக்டா? 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 ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்களே. இல்ல, சேர்ல உட்காந்துக்க, ஆணி வேணா, ஆணிய வலிக்கும், அதனால என்ன பண்ணலாம்? கயிறுல கட்டி வச்சிடலாம். ஆணி செவுத்துல அடிச்சிடலாம், கையில கயிறை கட்டி ஆணில கயிறை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாரா? ஐயோ, என்னது என்ன டைவர்ட் ஆகுது? என்ன விஷயம்? முடிஞ்சிருச்சா? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? டேய் தம்பி, தம்பி தம்பி முன்னாடி வா, டேய் முன்னாடி, டேய் 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 முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி நீதா முன்னாடி வா, முன்னாடி வா, வா 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 வா, முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. செஞ்சாரா? இல்லை இல்லை. ஏன்னா அவர் கேளாதவர் போல் இருந்தார், அவர் காணாதவர் போல் இருந்தார். ஏன் தெரியுமா? ஏன் என்று சொன்னால் அவர் ரத்தம் சிந்தியாக வேண்டும், அந்த ரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட வேண்டும். ஆகவே கர்த்தர் அவரை ஒப்புக் கொடுத்தார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தடைகள், சில சூழ்நிலைகள் வரும். அந்த வருகைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தை நான் செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் பொறுமை உள்ளவராக காத்திருப்பார். ஆகவே நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான் ரகசியம். இதுல வேற பெரிய ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார், பொழிய செய்வார். நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு சாட்சியாக, உப்பாக, வெளிச்சமாக விளங்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஒரு விசேஷமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஒரு விசேஷமான காரியம். மதுரையில திருச்சிக்கு பக்கத்துல புதுக்கோட்டை என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. புதுக்கோட்டை அப்படி எங்க இருக்குன்னா திருச்சியில இருந்து பக்கம், திருச்சியில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்துல ஒரு குரூப் இருக்கு, ஒரு குரூப். அந்த குரூப்க்கு பேர் என்ன தெரியுமா? மெய்வழி சாலை என்று பெயர். மெய்வழி சாலை. இந்த மெய்வழி சாலை என்றால் என்ன என்று போய் பார்க்கணும்னு நானே போன நேரம். என்னதான் பண்றாங்க அவங்க அப்படின்னு போய் பார்க்க போனா, அவங்க எதுல, பணக்காரனும் சரி ஏழையும் சரி, எல்லாரும் எதுல வாழறாங்கன்னா குடிசையில வாழறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 குடிசைகள் அவர்களுடைய அந்த பகுதியில கட்டப்பட்டு அவர்கள் அதுக்குள்ள வாழறாங்க. அவர்கள் நம்ம போல எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துவதில்லை. ரைட்டா? இந்த வெளிச்சம் போட்டிருக்கோம்ல, இது அவங்க எப்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க. இன்னைக்கும் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தாத குரூப்பாக அவர் இருக்கிறார்.
அவங்க எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்த மாட்டாங்க. ரைட்டா? அடுத்தது, அவங்க பொய் பேச மாட்டார்கள். புரியுதா? இன்னைக்கு முடியுமா? முடியுமா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. இது நடக்கிற காரியமா? நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் இருக்கிறாங்க. நான் போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர்களை போய் சந்திச்சு விட்டு வந்திருக்கிறேன். இன்னும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருட மாட்டாங்க. குடி கிடையாது. குடி பழக்கம் அவர்கள் குடும்பத்தில் கிடையாது. மாமிசம் உண்ணுவது கிடையாது. அவர்கள் ஒரு சத்தியத்திற்குள் இருக்கிறாங்க. வேற அவங்களுக்குன்னு ஒரு சத்தியம் எல்லாத்தையும், அதாவது அவங்க எப்படின்னாக்கா, முகமதியருடைய குரான், நம்முடைய வேதம், இன்னும் பல்வேறு வேதங்கள் எல்லாம் படிச்சு அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து அவங்க சில விஷயத்தை சொல்லி அதை ஒரு புத்தகமா வச்சுட்டு அதை வாசனுக்குறாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியாது. ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வாசிங்க மத்தேயு 5:20. வேத போதகர்கள் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்? உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு சொல்லுகிறார். அப்படின்னா பாத்துக்குங்க, ஒரு கூட்டம் அதை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறது. யாரை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொன்ன ஒழுக்கங்களை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்க இன்னைக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா, சோலார் இருக்கிறதுனால சோலார் பயன்படுத்துறாங்க. அதுவும் சமீபத்துல காலத்துல இருந்துதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குடுக்கு விளக்கு, எண்ணெய் விளக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வியாபாரிகள். ஆனால் அவர்கள் குடிசையில் வாழ்கிறார்கள். நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். நீங்க வாசிங்க, எரேமியா 35வது அதிகாரத்தை வாசிங்க. ஒன்னிலிருந்து வாசிங்க. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வா, அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் குமாரனாகிய எரேமியாவோடு அழைத்து கர்த்தருடைய ஆலயத்துலங்க நல்லா கவனிங்க, ஆலயத்துல கூட்டிட்டு வந்து ஒரு அறையில உட்கார வச்சுட்டு கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் முன்பாக வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்று சொன்னான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பனார் யோனதாப் நீங்கள் பரதேசிகளைப் போல தங்குகிற தேசத்துல ஜீவித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும்
திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய தகப்பன், இப்ப நம்ம குருவிக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, குருவிக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க குரூப் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க? இதே கூடாரம் தான், வேட்டையாடுறது, அவங்க விதைக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படிதான் வாழ்வாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப். அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன், திராட்சை ரசம் குடிக்க கூடாது, நான் வீட்டை கட்டக்கூடாது, நான் விதைக்க கூடாது, அதை நான் என்னுடைய வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப வாசிங்க, கடைசி 2 வசனங்களை வாசிங்க. அதுலயே கடைசி 2 கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்கம்மா. ஆமா, அது மாத்திரம் இல்ல, 19வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குடும்பத்தாரில் இல்லாமற் போவதில்லை. போதுமா? போதுமா? ஆனா அவன் வேற ஒரு சட்டத்திட்டத்துக்குள் இருக்கிறான், வேற யாரோ சொன்ன காரியத்துல அவங்க அந்த அபியாசத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த ஒழுக்கத்தில் அவர்கள் வாழ்வதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மக்கள்ல ஒரு மனுஷன் கூட இல்லாம போவதில்லை, அவன் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கத்தக்கதாக அவனுடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக வாழும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கவனியுங்கள், கவனியுங்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களை காட்டிலும் அதிகமாய் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 11:12 வாசிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. யோவான் ஸ்நானகன் முதல், நல்ல முழுசா வாசிங்கம்மா. ஆமா, இல்ல இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்குமேமா. நல்லா வாசிங்க. யோவான் ஸ்நானகன் முதல் இது வரைக்கும். ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றார். ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே, அப்போ யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இன்று வரையிலும், யார் வரையிலும்? இயேசு கிறிஸ்துவின் காலம் வரையிலும் என்ன பண்ணப்படுகிறதாம்? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. அவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுக்க வேண்டும். இப்ப காலையில எழுந்து, காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க தெரியல. 6:30 மணிக்கு, 8:30 மணிக்கு, 5 மணிக்கு. வெரி குட், 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. சரி, ரைட். 5 மணிக்கு எழுந்துட்டு என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. வெரி குட். ஒருத்தர் தான் பதில் சொல்றாங்க. ரைட்டா? ரைட். ஓகே, சரி. குடும்ப ஜெபம் நடக்குதா? குடும்ப ஜெபம் எத்தனை? 2 பேர் கை தூக்குறாங்க. 2 பேர் கை தூக்குறாங்க. போதுமா? போதுமா? 2 பேர் கை தூக்குறாங்க. போதுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஒன்னும் சொல்ல. என்ன பிரதர், உங்களை தான். நீங்க தான். கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம். கரெக்டா? போதுமா? உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? ஐயோ, இல்லையாமே. வெரி குட். அப்ப ஏன் நடக்கல?
ஏன்னா ஒரு நாள் பண்ணியிருப்பாரு, 2 நாள் பண்ணியிருப்பாரு, 3வது நாள் என்ன பண்ணுவாரு, அவங்க குடும்பத்தின் மக்கள் யாரும் வரல, நான் மட்டும் எவ்வளவு நாளைக்கு உட்காந்துக்கிறது, அதனால நானும் விட்டுறேன் அப்படின்னு விட்டுருப்பாரு இல்லையா? இருக்குதானே? அப்படித்தானே? ஆமா, ஆமான்றார். ஆமான்னா இல்லைன்றாரு தெரியல எனக்கு. சரியா? அப்படிதான். அப்போ வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பலவந்தம் பண்ணுங்கள். பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? டேய் என்ன பண்ணும்? ஒழுக்கமாயிரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, உன்னுடைய செய்கையில நீ கவனமாயிரு. நான் சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் என்ன பண்ணுவான்? சைக்கிள் எப்படி நிறுத்துவாங்க? ரோட்ல போறோம், கடை தெருவுக்கு போறோம், சைக்கிள் எப்படி நிறுத்துறோம்? பைக் எப்படி நிறுத்துறோம்? நடு ரோட்ல நிறுத்திட்டு போயிடுவோம். கரெக்டா? ஏன்னா அர்ஜென்ட், பயங்கர அவசரம். அதனால அப்படியே போயினே இருப்பாங்க. அப்படியே நிறுத்திட்டு ஸ்டாண்ட போட்டு உள்ள போய் பொருள் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். வண்டியை கொண்டு போய் ஓரமா நிறுத்தலாமே, அது அடுத்தவர்களுடைய பாதையாச்சே, அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போமா? கிடையாது. நாம கொஞ்சம் ஒழுங்கா போய் உள்ள தள்ளி நிறுத்தினா அடுத்தவர் வருவாரு, நம்ம வண்டிக்கு பக்கத்துல நாம எடுக்க முடியாதபடி என்ன பண்ணிடுவாரு? கரெக்டா? நாம கொஞ்சம் ஒழுங்கா தான் செஞ்சிருப்போம். ஏன்னா அடுத்தவனுக்கு பிரச்சனை வரும், நாம தள்ளிடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம வண்டி எடுக்க முடியாதபடி அங்கே நிறுத்திடுவார். அடுத்த முறை என்ன பண்ணுவோம்? அங்க விடக்கூடாது, நான் அந்த வண்டிக்கும் பின்னாடி விடணும். கரெக்டா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் பிரயாசம் எடுக்காவிட்டால் ஆபத்து. புரிந்து கொள்ளுங்கள். யார் எப்படியோ அது பரவாயில்ல, ஆனால் உங்களை இந்த உலகம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் வேதத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வருகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், சத்தியத்தை கேட்கிறவர்கள் என்று சொல்லி அந்த உலகம் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்க எதை செஞ்சாலும் அவன் என்னென்னமோ செய்வான். ஆனா உங்களை ஒரு சின்ன தப்பு செஞ்சா போதும், மாட்டிப்பீங்க. உடனே என்ன பண்ணுவான்? நீ கிறிஸ்தவனா கேக்குறானா இல்லையா? நீ கிறிஸ்தவனா? நீ பண்ற, நீ ஜெபம் பண்ண, நீ பக்தியா இருந்த, பைபிள் கையில கருவாடு. சரியா? பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. அடுத்த முறை நிச்சயமாக இன்னும் நிறைய நாம் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் அபியாசம் செய்யும் போது 20 கிளாஸஸ், 20 கிளாஸஸ் ஆண்டவருடைய வசனத்தை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு லகுவாக இன்னும் சிறப்பாக இருக்கும். அது போன்ற காரியங்களை ஏற்கனவே ஒரு முறை உங்க ஆலயத்துல நாங்க எப்ப நடத்தினோம்? பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நடத்தினோம். தெரியுமா உங்களுக்கு? நடத்தினோம். அத போல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் கற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், தேவனுக்கு சாட்சிகளாக உருவாவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்கள். மற்றவர்களை ஆயத்தப்படுத்த நாம் தயாராக வேண்டும் என்பது மிக மிக அவசியம். உலகம் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய போராட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த போராட்டத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டிய ஆத்துமா அறுவடையில நாம் சிறந்து விளங்கினவர்களாக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எழும்பி நில்லுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு உரியதாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு காரியம் உங்களை தொட்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்கும். ஆகவே அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள், ஒப்புக்கொடுங்கள். நாங்களும் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பலவந்தம் பண்ண வேண்டியது நம்முடைய காரியம். நாம் செய்ய வேண்டும்.
நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்றாங்க. ஆகவே நானும் அவர்கள் வழியிலே போகிறேன். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நாம் சொல்ல வேண்டும், நாம் சொல்ல வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். இப்ப சகோதரி பாஸ்டருடைய மகள், அவங்க கணவர் புதிய 1 மாசம் கூட ஆகல, 24 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்ப அந்த அவருடைய கணவருக்கு அவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தர் முக்கியம் என்பதை சொல்ல வேண்டும். ஆண்டவர் நாம் ஓய்வு நாள் மிக முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும். இல்லம்மா, எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நான் டிராவல்ஸ் இல்ல, ஒரு நாள் விட்டுட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சகோதரி என்ன பண்ணணும்? இல்லைங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கர்த்தர்கிட்ட வந்து உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் வழி நடத்துவார். நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், எனக்கு தெரியாது, நானும் இப்படிதான் இருந்தேன். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்ப நான் பிரேயர் லீட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க சபையில பிரேயர் லீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப லீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தகவல் வந்தது. என்ன தகவல்? ஒரு முதலாளி வந்திருக்கிறாரு, அது திருப்பதியில இருக்கிறாரு, அந்த முதலாளியே போய் நான் சந்திக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல். அது என்னைக்கு வருது? வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள் அது. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நானும் உங்களை போலதான், உலகத்தானை போல நானும் சிந்தித்தேன். ஐயோ, இன்னைக்கு விட்டுட்டா என்னுடைய அந்த பிரின்சிபல் சொல்றான், நீ உடனே போய் அவரை சந்தித்து விடு, இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது, 6 மாசம் ஆகும், அவர் வெளிநாடு போயிடுவாரு, நீ இன்னைக்கு போனா தான் முடியும், தயவு செய்து போ. ஏன்னா அன்னைக்கு நான் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன்? என் காரை எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு பிரேயர் நடத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது, நான் தான் லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த பிரேயருக்கு வரவங்க கிட்ட, நீங்க பாத்துக்குங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அதை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. நானும் புறப்பட்டு விட்டேன். புதிய கார் ஞாபகம் வச்சுக்கங்க, புது கார். இந்த கார் 3வது கார் ஆண்டவர் கொடுத்தது. நான் வந்து பெருசா ஒண்ணும் செய்யல. ஆண்டவர் கொடுக்க வல்லவர், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்க வல்லவர். அவர் கொடுக்க நினைத்தால் யார் பண்ண முடியாது? ஒருவனும் தடை செய்ய முடியாது. அப்ப அந்த முதல் காரை எடுத்துக்கிட்டு, புதிய காரு, நானு சித்தூர்ல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நிரப்புவதற்காக வாகனத்தை நிறுத்துகிறேன். மணி 9. அந்த நேரம் தான் எங்க சபை மக்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற நேரம். நான் அதை பார்த்துட்டு சரி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம கொஞ்சம் அர்ஜென்ட்டா திருப்பதி போறோம் இல்லையா, போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு பெட்ரோல் நிரப்பி கொண்டு வண்டியை மீண்டும் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகவில்லை. நிஜமா ஸ்டார்ட்டே ஆகல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த மிஷினுக்கு முன்னாடி வண்டி நின்ன வாக்குலயே இருக்கு. யாரோ வராங்க, அவங்க ட்ரை பண்றாங்க, என்ன பாக்குறாங்க, எந்த மிஸ்டேக், என்ன பிரச்சனை பாக்குறாங்க. பிரச்சனை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. கடைசியாக ஒருவர் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஏதோ வந்து கீழே குனிஞ்சு ஸ்டேரிங்க்கு கீழே ஒரு வயரை அப்படியே தள்ளி பார்த்தாரு. அந்த வயரை இன்னொரு வயரோட முறுக்கிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி என்ன தெரியுமா? 12. அந்த நேரம் எங்க சபையில பிரேயர் முடிகிற நேரம். ஆடி போயிட்டேன். என்ன இது நடக்குது? அப்போ நான் யோசிச்சேன், நான் திருப்பதி போகணும்னு சொல்லி காலமே கிளம்பி வந்து விட்டேன். நான் சித்தூர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், போகவே இல்லை. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் போனாலும் அவர் பார்ப்பேனான்னு தெரியாது. ஆனால் நான் அதற்கு பிறகு புறப்பட்டு போய் அவரை சந்தித்து விட்டு வந்தேன். அப்படியானால் நான் பிரேயரை முடிச்சிட்டு போயிருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? அவரை நான் சந்தித்திருக்க முடியும். அந்த மெக்கானிக் வந்து சொன்னாரு, ஐயா அப்படியே வாங்க, ரோட்டுக்கு அந்த பக்கத்துல என்னுடைய கார் ஷெட் இருக்கு, அங்க வாங்க, அங்க ஒரு அந்த இது வந்து பின் டைப்பு, அதை எடுத்துட்டு வேற ஒண்ணு பண்ணி தரேன், நீங்க வாங்க அப்படின்னாரு. நான் அப்படியே ஓட்டிட்டு அங்க போனேன். அவர் பழைய கார் ஒண்ணு, அங்க ஆக்சிடென்ட் ஆன ஒரு காரை ஒண்ணு அவங்க ஷெட்ல இருந்தது, அதுல இருந்து ஒரு
பின்ன சாக்கெட்டை பிடுங்கி இந்த பின்னை எடுத்துட்டு அதை போட்டுட்டு இப்ப போங்கயா, இது எத்தனையோ வருஷத்துக்கு உபயோகமாகும் அப்படின்னாரு. காசு எவ்வளவு கொடுக்கணும்? ஐயோ ஐயோ வேணாங்க, வானவே வேணாம். நானும் சொன்னேன், என்னங்கய்யா வாங்கிக்கங்க, ஆஹா போங்கய்யா, இதெல்லாம் சகஜம், போயிட்டு வாங்க. இப்போ எவ்வளவு பெரிய காரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் எங்களை வளர்த்தெடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் இப்படித்தான் எங்களை ஊழியத்தின் பாதையிலே வளர்த்தெடுத்தார். உங்களையும் வளர்த்தெடுப்பார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களையும் ஆண்டவர் வளர்த்தெடுப்பார். தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இகவரையோ கவினிரே, எபினேசரே எபினேசரே இகவரையோ கவினிரே, இதுவரையோ கவினிரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.